எனக்கு ஒரு வண்டி வாங்கி தரியா ஜீவா? என்னடி ஏதோ முட்டாய் வாங்கிட்டான்னு சொல்ற மாதிரி கேக்குற? மிட்டாய் வாங்கி கொடுன்னு கேட்டாலே காசு இல்லைன்னு சொல்லுவேன். வண்டியெல்லாம் வாங்கி தருவியா? இன்னைக்கு சண்டைக்கு கண்டென்ட்டை தேத்திட்டாயா? தேத்திட்டா. இது பாரா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துரு, அவ்வளவுதான். திடீர்னு என்னடி இப்படி ஆரம்பிச்சிட்ட? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? சொல்லு. இன்னைக்கு நான் சொல்லு. எந்திரி ஜீவா. பரவாயில்லடியே, படுத்துக்கிட்டே கேக்குறேன், சொல்லு. எந்திரி ஜீவா, எந்திரி. எந்திரிடா. ஏய் என்னடி? என்ன? நான் ஒரு பெரிய ஸ்டோரி சொல்ல போறேன் ஜீவா. நீ படுத்திருந்தா பாதி கதை கேட்டுட்டு இருக்கும் போதே தூங்கிடுவேன். அம்புட்டு பெரிய கதையா? ஆமா ஜீவா. அப்ப காலையில கேக்குவா? இப்ப கேளு, கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீ தூங்கினா போதும். சரி சொல்லு. இப்படி எல்லாம் போனா போதுன்னு கேட்ட நான் சொல்ல மாட்டேன். ஆர்வமா கேளு. கொடுமை ஒன்றடி நீ. ஆர்வமா கேளு ஜீவா. சரி கேக்குறேன், சொல்லு. இன்னைக்கு நான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஜீவா. சரி. எதுல போனேன்? எதுல போன? வண்டிலையா? நம்ம வீட்ல இருக்கே ஒரு ஓட்ட வண்டி, அந்த வண்டியில போனேன். ஓட்ட வண்டியா? அதான்டா அந்த சின்ன வண்டி. அது ஒண்ணு ஓட்ட வண்டிலாம் இல்ல, நல்ல வண்டிதான். நீ தான் சொல்லிக்கணும் அது நல்ல வண்டின்னு. அந்த வண்டியில போறேன், அப்போ கொட்டாவி வருதா? கொட்டாவி அடிக்காதரி, வலிக்குதுல்ல. பின்ன இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்க, கொட்டாவி விடுற? சரி நானும் சீரியஸா கேக்குறேன், சொல்லு. நம்ம வீட்டு ஓட்ட வண்டியில போறேன், எதிரில எங்க அப்பா. அவராவது ஓட்ட இல்லாத வண்டியில வந்தாரா? அவர்லாம் நல்ல பெரிய கார்ல தான் வந்தாரு. அவர் என் வண்டியை பார்த்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டார் ஜீவா. இந்த உப்பு புளி விக்கிற வண்டியை ஓட்டுறதுக்கு தான் நீ வீட்டை விட்டு ஓடி போனியான்னு என்கிட்ட கேக்குறாரு. நீ சொல்லிருக்கணும், இந்த வண்டிக்காகலாம் ஓடல, என் மாம ஜீவாவுக்காக தான் ஓடணும்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அப்படி சொல்லணும் தான் நான் உன்கிட்ட புது வண்டி கேக்குறேன். எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடு ஜீவா. இப்படி உடனே கேட்டா நான் எங்கடி வருது? உடனே எல்லாம் வேண்டாம் ஜீவா, அது உன்னால முடியாதுன்னு எனக்கு தெரியும். குட் கேர்ள். இப்பவே வேண்டாம், நாளைக்கோ இல்ல நாளை மறுநாளோ வாங்கி கொடுத்தா கூட ஓகே தான். அடியாய், உன்கிட்ட காசு இல்லன்னு தெரியும், உன் அண்ணன் கிட்ட கேளு. அவர் என்ன உனக்கு சம்பளமா கொடுக்கறாரு? மாசத்துக்கு 10,000 ரூபாய் வச்சா கூட ஒரு வருஷத்துக்கு 10 × 12 1,20,000 ரூபாய் வருது. அப்ப 10 வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய் ஜீவா. அப்ப உங்க அண்ணன் உனக்கு 12 லட்சம் ரூபாய் தரணுமா? நீ அதுல ஒரு 1 லட்சம் ரூபாய் கேட்டு வாங்கி எனக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுத்துரு, போதும். இவ பெரிய கணக்குல புலி. கடை கணக்க பார்க்க சொன்னா முழிக்கிறது. இந்த கணக்க மட்டும் நல்லா பாரு. வண்டி வாங்கி தர முடியுமா முடியாதா? முடியவே முடியாது. என் மூஞ்சிய பாரு. நல்லா பாரு. பாத்தியா? பாத்துட்டு தானே இருக்கேன். நான் ஒரு வண்டிக்கு கூட வர்த்து இல்லையாடா? வேணும்னா ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். வண்டிக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல. எங்க அது? என் கையில. குட் நைட். ஏ ஜீவா, எந்திரி மரியாதையா. காலையில வேசிக்கலாம், அப்படி தூங்கு. ஏய் படுறி பேசாம படுத்திக்கிட்டே இருக்கு. ஏய் நான் வர்த்தலன்னு சொன்னல, உனக்கு இருக்குடா. ஆத்தி, புது வண்டிக்கு அடி வர்றாளே, தூங்கிடுறா ஜீவா. ஏங்க, தைல வாசனை வருது. தைலம் போட்டிருக்கீங்களா? ஆமா. என்னாச்சு? தலைவலி.
நான் வேணா தைலம் எடுத்துட்டு அத போட்டிருக்கியல்ல. ஆமா, தண்ணியெல்லாம் ஒழுங்கா குடிச்சியலா? தெரியல, குடிச்சிருப்பேன். ரொம்ப வலிக்குதுங்களா? ஆமா. மாத்திரை போட்டுக்கிறியலா? இருக்கா? இருக்குங்க. வேணாம். ஒருவேளை இல்லைன்னு சொன்னா வேணும்னு சொல்லிருப்பியலோ? கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? ஏற்கனவே தலை வலிக்குது. நான் வேணா தலை பிடிச்சு விடட்டுமா? அதெல்லாம் வேணாம், நீ படு. ஏங்க, உங்களுக்கு தலை வலிக்கும் போது நான் எப்படிங்க படுக்கிறது? எங்க அம்மா ஏதோ ஒரு வைத்தியம் பண்ணும், டக்குன்னு சரியாயிடும். தோசைக்கல்ல சூடு பண்ணி தலையில வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோசைக்கல்ல தலையிலையா? ஐயோ, அது இல்லைங்க. தோசைக்கல்ல சூடு பண்ணி ஏதோ ஒண்ணு செய்வாங்க. தோசை போடுவாங்களா இருக்கும். அது என்ன செய்வாங்க? எங்க அப்பா கிட்ட கேக்கட்டுமா? அவருக்கும் தெரியுமா இதெல்லாம்? இல்லங்க, அம்மா கிட்ட கேட்டு சொல்வாங்கல்ல. வேணாம் வேணாம். உங்க அம்மா எனக்குன்னா தோசைக்கல்ல அப்படியே தலையில வைக்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாம சொல்லுவா? சொல்லுவாங்க. சரி இருங்க, நானே யோசிக்கிறேன். ஏய், கொஞ்ச நேரம் நீ பேசாம இருந்தனா தலைவலி தானா சரியாயிடும். ஏங்க, காதுல வெள்ளை பூண்டு வைக்கலாமா? எப்படி? அன்னைக்கு வச்சுட்டு தலைவலியோட சேர்த்து காதெரிச்சலும் வந்துச்சுன்னு சொன்னியே, அந்த மாதிரியா? ஆமால. நீ படு, நான் பாத்துக்கிறேன். இருங்க, நான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. வர இருங்க. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. எப்படி? ஏங்க, கொஞ்சம் பக்கத்துல வந்து உட்காரியலா? என்ன பண்ண போற? பேசிக்கிட்டே இருந்தா சூடு ஆறிடுங்க. இந்தாங்க. என்னது இது? ஏங்க, கொஞ்சம் இருக்கீங்களா? கிட்டதான் வாங்கல. சூடுது. அப்படிதான் சுடும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அப்புறம் சரியாயிடும். எங்க முடியல. சரியாயிடுங்க. இதுக்கு தலைவலியே பரவாயில்ல, அப்படி சுடுது. என்னங்க நீங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டு, சூடே போயிடுச்சு. சரி இருங்க, நான் போய் சூடு பண்ணிட்டு வரேன். அதெல்லாம் வேணாம், உட்காரு, அதுவா சரியாயிடும். சரிங்க, இதை வச்சுட்டு வந்துடுறேன். தலைவலியே சமாளிச்சிடலாம் போல, இவ்வளவு சமாளிக்க முடியல. ஏங்க, கொஞ்சம் பரவாயில்லைங்களா? கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா இன்னும் குறையல. நீ பேசாம மாத்திரையே கொடுத்துறியா? அததான் அப்பவே கேட்டேன்ல. சரி, இப்ப கொடு. சுகர் மாத்திரை தரட்டுமா? இல்ல, எனக்கு தலை வலிச்சப்ப சுகர் மாத்திரை தானே கொடுத்தீங்க. அது உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் தெரியுங்க. மாத்திரை மாத்தி கொடுத்ததும் தெரியும். கொடுத்துட்டு சுகர் இல்லாம சுகர் மாத்திரை சாப்பிட்டா சுகர் வருமானு கேட்டிய பாத்தீங்களா? அதுவும் தெரியும். எந்திரிங்க. ஏன் இந்த மாத்திரை எந்திரிச்சு தான் போடணுமா? எந்திரிங்க சொல்றேன். கேள்வி கேட்டுக்கிட்டே இருங்க. இந்தாங்க. கட்டில போய் படுங்க. அதெல்லாம் வேணாம், நான் கீழே படுத்துக்கிறேன். ஏங்க, நான் கீழே படுத்துக்கிறேன், நீங்க கட்டில படுங்க, அப்பதான் தலைவலி சரியாகும். இதுவும் ஒரு வைத்தியமா?
டேய் அனி டேய் அனி அண்ணே 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 கண்ணா என்னடா அண்ணா இன்னும் தூங்கலையா? தூங்கணும்ண்ணே. டேய் இப்படி இருக்காதடா, கலகலன்னு பேசுற. மாமா என்னங்க மாமா? பால் கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம். ஏன் தானே முன்ன எல்லாமே பேசுகிறப்ப வளவளன்னு பேசாதடா, வாய் முடியுமே. இப்போ ஏதாவது பேச மாட்டானான்னு தோணுது. நான் அப்பவே சொல்லவேல மாமா, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் கண்ணனை திட்டாதியேன்னு. அதெல்லாம் திட்டுறதா, சும்மா விளையாடுக்கதா சொல்லியிருப்பேன். இவன் பேச ஆரம்பிச்சாலே அவன் மண்டையில கொட்டு கொட்டுன்னு சொல்விய. இப்ப பேசலன்னு வருத்தம். விடுதானா, எதுவுமே வேணும்னு சொன்னது கிடையாது. சும்மா நம்ம கண்ணன் ஞானு விளையாட்டுக்கு பேசினது. அதுக்காக இப்படியா உம்முன்னு இருக்குது? டேய் இப்படி இருக்காதடா, என்னமோ மாதிரி இருக்குடா. எப்பயும் போல கலகலன்றா. இவனை பாரு தானே, இப்படி பேசுறீல்ல, கொஞ்சமாவது சிரிக்கிறானா ஈன்றானு பாரு. விடுங்க மாமா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாயிடும். இவனை சொல்லி என்ன செய்ய? நீ மட்டும் இப்படி இருக்க, உம்முண்டுதான் இருக்க, ஒரு பொட்டு சிரிக்கிறதே கிடையாது. என்னன்னு தெரியல மாமா, பழைய மாதிரி இருக்க முடியல. இந்த வீடு கலகலன்னு இருக்குண்டா, அது காரணமே நீங்கள் 2 பேரும் தான். இப்போ என்னடாண்டா, நீங்கள் 2 பேருமே உம்முன்றிருக்கீங்க. வீடே கலையிலேருந்து போன மாதிரி இருக்குதாண்ணா. டே கண்ணா, உன்கிட்ட ஏற்கனவே பல தடவை நான் சொன்னது தான். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன்டா, நடந்த விஷயத்தில் உன் மேலே எந்த தப்பும் இல்லைடா. உன் காலேஜில் உன் கூட படிக்கிற பெரிய பசங்க உன்னை வச்சு விளாண்டுருக்காங்க. அதுக்கு நீ என்னடா செய்வ? அந்த பிரச்சனை அப்படியே விட்டு தள்ளுற. நம்ம குடும்பத்துக்கு போதாத காலம் நீ போய் இப்படி மாட்டிக்கிட்ட. அதுக்காக நீ தப்பு பண்ண வேண்டிய அர்த்தம் கிடையாதுடா. ஆனா ஊர்ல அப்படி நினைக்க மாட்டாங்களேண்ணே. எல்லாரும் நான் தப்பு பண்ண மாதிரி தானே பார்ப்பாங்க. விடுற, ஊர் கிடக்குது எழுத. ஊரில் அப்படி இப்படி பேசதாண்டா செய்வாங்க. நமக்கு நம்ம நல்லவங்கள இருந்தால் மட்டும் போதும்டா. ஏலே, நம்ம வீட்டில் யாராவது ஒன்று ஏதாவது சொன்னாங்களாடா? இல்லை இல்லை, அப்புறம் எதுக்குடா கவலைப்படுறவன்? எல்லாரும் என்னை திட்டிருந்தா கூட பரவாயில்லண்ணே. யாரும் என்னை திட்டாததுதான் ஒரு மாதிரியா இருக்குண்ணே. ஏன்டா அதுக்காக ஒரு தப்பும் செய்யாத உன்னைய போய் உட்கார வச்சு பஸ் கார்டு இருக்க முடியும்? என்னடா நீ பாத்தியா தானே இவனை? தானே நீ ஒன்று சொன்னியே, அது இப்போத்தான் எனக்கு ஞாபகத்துக்கே வருது. நம்ம கண்ணை கொடைக்கானல் போனப்ப பச்சை தண்ணில் துவைச்சு போட்டால் துணி காயவே மாட்டேங்குது, துணியில் துவைச்சு போட்டால் காஞ்சிரும்னு சொல்லி துவைச்சான்னு சொன்னியா? அதை நினைச்சாலும் இன்னும் எனக்கு சிரிப்பாக வருது. சரி அதெல்லாம் விடு. இவன் 5வது படிக்கிறப்பன்னு நினைக்கிறேன், உனக்கு ஞாபகம் இருக்கு? அதானே
இவன் கூட படிச்சவுல இங்க இருந்து திருச்சிக்கு மாறி போதுட்டு பின்னாடியே ஓடுனானே. ஏந்தானே ஞாபகம் இருக்கா? இவன் அழுதுகிட்டே ஓடுனதுல இவன் போட்டிருந்த டவுசர் காணுறது கூட தெரியாம ஓடுனானே. அந்த டவுசர் கலர் கூட இன்னும் ஞாபகம் இருக்குதானே? அது ப்ளூ கலர் டவுசர்னு நினைக்கிறேன். ஏடா உனக்கு ஞாபகம் இருக்கா என்னான்ட்டு? அண்ணே, நீங்கள் தூங்க சொன்னீங்க. நான் போய் படுக்கிறேண்ணே, தூக்கம் வருது. தூங்குடா, தூங்க. டே கதிர், அண்ணே. அந்த சுந்தரமுல்லோட பிள்ளை கொடு. இந்தாங்க. அட என்னண்ணே நீ வந்துட்ட? நீ கடைக்கு போவேன்னு நினைச்சேன்டா. அண்ணன் தான் முட்டை கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர சொல்லிச்சு வந்தேன். கடையில மாமா சரவணன் மட்டும் தான் இருக்காளா? ஆமா. அப்ப நான் கிளம்புறேன். டேய் ஜீவா, ஒரு நிமிஷம் போடுறா. இல்லண்ணே, 3 பேரும் இங்கே இருக்கோம்ல. டேய் தெரியுதுடா, வா வந்து உட்கார் ஒரு நிமிஷம். கண்ணே காலேஜ் போயிட்டானே. ம், அவன் எந்த காலத்துலடா காலேஜுக்கு போனேன்? அவனை நினைச்சா தானே எனக்கு சங்கடமா இருக்கு. இப்படியே படிப்பை கிடிப்பை விட்டுருவானு என்ன மூணு பயமா இருக்குடா. இப்போ எங்கண்ணே இருக்கான் அவன்? எங்க இருக்க போறேன்? கிணத்துல உட்காந்துருப்பேன், இல்லாட்டி கொலை பக்கம் திரிவேன். வேற எங்க போக போறேன்? பேசிக்கலாம்ண்ணே, சரியாயிருவான். என்னத்த சரியாகிறேன்? அவனை என்கிட்ட விடுங்கண்ணே. அவனை காலேஜுக்கு அனுப்ப வேண்டியது என் பொறுப்பு. நான் பார்த்துக்கிறேன். அவனை நினைச்சா தாண்டா ஒரே கவலையா இருக்கு. விடுங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அவனை ஏண்ணே எதுக்குண்ணே இவ்வளோ பணம்? எதுக்கா? வண்டி புக் பண்ணோம்லடா. ஓ, வண்டி ஆஃபீஸுக்கு வந்துருச்சான். நம்பர்லாம் வாங்கி ரெடியாக இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. 10,000 ரூபா தாண்டா அட்வான்ஸ் கொடுத்தேன். மீதி காசை கொடுத்து வண்டி எடுத்துக்கு வந்துடுங்க. எந்த வண்டிண்ணே? எந்த வண்டியா? ஏடா இது இவன்ட்ட சொல்லவே இல்லையா நீயே? அது வீட்டில் மாறி மாறி நடந்த பிரச்சனையில் மறந்துட்டேண்ணே. சரியா போச்சுவோ. ஏ ஜீவா, கதிர் உன்ட்ட சொல்லிருப்பேன் நினச்சி நான் உன்ட்ட சொல்லாம விட்டேன்டா. அன்னைக்கு முள்ள வண்டி ஓட்டி கிடச்சிலடா. ம், அன்னைக்கு தான் எனக்கே தோணுச்சு, நம்ம வீட்டு பிள்ளை ஏன் இப்படி பழைய வண்டி ஓட்டி தர்றாங்களேன்ட்டு. அதனால நம்ம குன்றக்குடி வின்சென்ட் இருக்கார்ல, அவர்கிட்ட சொல்லி ஒரு புது வண்டி புக் பண்ண சொல்லியிருந்தேன். நெசமாவானே? ஆமாடா. மீனா கூட நேத்தே வண்டியை பற்றி சொல்லிட்டு இருந்தா. கேட்டால் ரொம்ப குசியாயிருவானே. அப்புறம் ஜீவா, இன்னொரு முக்கியமான விஷயம்டா. நம்ம வீட்டு பிள்ளை யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. என்ன, உங்கள் அண்ணி தனத்துக்கிட்ட கூட இந்த விஷயத்த சொல்லலை. அவங்க எல்லாருமே நம்ம வண்டி எடுத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்து சந்தோஷப்பட வேண்டியதுதான். இந்தா இதை போய் அங்கே கட்டிடு. ம். டேய் காசு பத்தலடா, பேங்கில் எடுத்துக்கடா. சரிண்ணே. ஏண்ணே 2 பேரும் போகணுமா? டேய் 2 பேரும் போயிட்டு வாங்கடா, நான் போய் கடையை பார்த்துக்கிறேன். ம், அப்புறம் வண்டி எடுத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், நான் ஒரு ரெட்டு வந்து பாட்டு போகிறேன். சரிண்ணே. நெசமாலே வீட்டில் இருக்கிற 50 பேருக்கும் இது பெரிய சர்ப்ரைஸ் தானே.